கழுத்தை நெரிக்கிற அளவுக்கான கடன் பிரச்சனையா? இந்த கடன் எப்படி வேணா ஏற்பட்டிருக்கலாம். ஒண்ணு நீங்க வீடு வாங்கினதுனாலயோ, இல்ல வீடு கட்டினதுனாலயோ, இல்ல பிசினஸ்க்காக லோன் வாங்கி, காருக்காக லோன் வாங்கி, இல்ல படிப்பு செலவுக்காக லோன் வாங்கி, இல்ல பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்காக லோன் வாங்கி, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்னால இந்த கடன் பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஏன் இந்த கடன் பிரச்சனை ஏற்பட்டு பல பேர் சூசைடும் பண்ணியிருக்காங்க. சோ இந்த வீடியோல இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு முழுவதுமாக அடைய போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அப்போ ஏதோ ஒரு காசு கொடுக்க போறானோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். நிச்சயமாக இல்ல. இந்த கடன் பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்றத மிகப்பெரிய ஒரு சீக்கிரத்தை நான் சொல்ல போறேன். சோ இந்த வீடியோவை மறக்காம சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்க. சோ இந்த ஏற்பட்ட கடன் சீக்கிரமா அடையணும் அப்படின்னா திருச்சேரி சார பரமேஸ்வரர் அப்படின்னக்கூடிய ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவில் நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஏற்பட்ட கடன் சீக்கிரமாக அடையும். அதே மாதிரி இந்த வாங்கின கடனை எந்த டைம்ல கொண்டு போய் கொடுத்தா சீக்கிரமா இந்த கடன் முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரமும் ரொம்ப பெரிய லெவல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி திதிகள்ல நவமி, சதுர்த்தசி, சதுர்த்தி இந்த 3 திதிகள்ல நீங்க கொண்டு போய் கடனை கொடுக்கும்போது சீக்கிரமா அந்த கடன் அடையும். சோ அப்ப அந்த கரணத்துல பத்திரை கரணம் வரக்கூடிய நாட்கள்ல போய் நீங்க வாங்கின கடனை கொடுத்தீங்கன்னா அதுவும் சீக்கிரமாக அடையும். அதை விட ரொம்ப சூப்பரான ஒரு டிப் சொல்லவா? திருஞான சம்பந்த பெருமான் உருகி உருகி பாடிய ஒரு பதிகம் இருக்குது. அந்த பதிகத்தை டெய்லி நீங்க படிச்சுட்டு வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ இமிடியேட்டா அந்த கடன் பிரச்சனையில இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். சோ அந்த பதிகத்தை ஒரு PDF நான் பண்ணியிருக்கிறேன். நீங்க அந்த PDF வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் இருக்குது. அது கிளிக்கபிளா இருக்காது. அந்த URL காப்பி பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் PDF.